சனியோட வீடு அப்படிங்கிறப்ப சனி தான் உழைப்புக்கான காரகன், சனி தான் நேர்மைக்கான காரகனும் கூட. இப்போ மகர ராசி மகர லக்னம் இவர்கள்ட்ட உழைப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அதே போல நீதிமான்கள் ஏமாந்து நிற்கக்கூடிய இடத்துல எஸ் எஸ் அப்படின்னு சொல்ற அந்த காட்சியை யாராலும் மறக்க முடியாது. இங்க ரஜினி சாரை நம்ம ஞாபகப்படுத்த காரணம் அவரும் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தவர். நாம இப்ப நடந்து போயிட்டு இருக்கோம். நாம ஒரு லக்ஸூரியஸா ஒரு கார் வாங்கி அதுல கால் மேல கால் போட்டு உட்காந்து நம்ம கம்பீரமா போய் இறங்கணும்னு நினைச்சார் இல்லையா? அதுதான் மகர ராசி மகர லக்னத்துல குணாதிசயம். எப்படியாவது லைஃப்ல நம்ம பணத்தை சம்பாதிச்சு நம்ம பணக்காரனா வாழ்ந்துடணும். ஏன்னா அந்த குரு நீசம். வணக்கம். இன்னைக்கு மகர ராசி மகர லக்னம் இவங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடம். இது ஒரு சனியோடைய வீடு, கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம். சனியோட வீடு அப்படிங்கிறப்ப சனி தான் உழைப்புக்கான காரகன், சனி தான் நேர்மைக்கான காரகனும் கூட. இப்போ மகர ராசி மகர லக்னம் இவர்கள்ட்ட உழைப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அதே போல நீதிமான்கள். காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடமான இந்த மகரத்துல தான் செவ்வாய் உச்சம், குரு நீசம். செவ்வாய் உச்சம் அப்படிங்கிறப்ப இவங்க கிட்ட கோபமும் வீரமும் வேகமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்கக்கிட்ட ஒரு சிறு வார்த்தையை நீங்கள் அவங்க மனசை புண்படுற மாதிரி பேசிட்டீங்கன்னா சட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க. அவங்ககிட்ட நிதானமோ பொறுமையோலாம் இருக்காது. நீ என்னை அவமதிச்சிட்டேன்னா நான் ரொம்ப அதிகமாக கோவப்பட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் இருப்பாங்க. அப்போ கோபம் எங்கே இருக்கோ குணமும் இருக்கும்ன்றது அர்த்தம். பேரன்பும் பெரும் கோபம் கொண்டவர்கள் தான் இந்த மகர ராசி மகர லக்னம். இங்கே செவ்வாய் உச்சம் அப்படிங்கிறப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், கூட பிறந்த அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, பங்காளி இந்த மாதிரி சகோதரத்துவத்தை ரொம்ப பேணி காக்கிறது இவங்க தான். ஆனா இதுல என்ன ஒரு முரண்பாடான விஷயம்னா, இந்த அண்ணன் தம்பிக்கு உதவி செஞ்சே மனவேதனைப்படுறது, பணத்தை இழக்கிறது, மன நிம்மதி இழக்கிறது எல்லாமே இந்த மகர ராசி மகர லக்னம் தான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அண்ணன் தம்பினா உயிரா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே செய்வாங்க. அது போட்டிருக்க நகையை கழட்டி கொடுக்கறது, சட்டையை கழட்டி கொடுத்து நீ போட்டுக்கன்னு சொல்றது, இந்த மாதிரி அண்ணன் தம்பிக்காக எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஆனா அந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியால தான் இவங்க மனவேதனையும் அடைவாங்க. பெரிய அளவுல இவங்களை காயப்படுத்திடுவாங்க, மனதளவுல வெறுத்துருவாங்க. ஆனாலும் திருப்பி அந்த அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ உதவி கேட்டா செஞ்சிருவாங்க. இதுதான் அவங்களுக்கு ஒரு சாபம் இல்ல கர்மா. அப்ப அண்ணன் தம்பி பாசத்துக்கு பெயர் போனவர்கள் எல்லாமே இந்த மகர ராசி மகர லக்னம் தான். ரஜினிகாந்த் சாரோடைய படிக்காதவன் படத்தை பாருங்க. அதுல தன்னுடைய தம்பிக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பார். ஆனா அந்த தம்பி தான் அவர் ரொம்ப அதிகமாக காயப்படுத்திடுவார். ஏமாந்து நிற்கக்கூடிய இடத்துல எஸ் எஸ் அப்படின்னு சொல்ற அந்த காட்சியை யாராலும் மறக்க முடியாது. இங்க ரஜினி சாரை நம்ம ஞாபகப்படுத்த காரணம் அவரும் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தவர். அப்போ நிறைய இடங்கள்ல நம்ம மகர ராசியோட நம்ம ரஜினி சாரை இணைச்சு பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரியான சூழல்ல எல்லா மகர ராசி மகர லக்னம் அனுபவிச்சிருப்பாங்க. அடுத்து குரு நீசம். குரு நீசங்கிறப்ப நிச்சயமா அவங்க கிட்ட இந்த மகர ராசி மகர லக்னத்துக்கிட்ட பணத்தை இழந்த கதை ஒன்று நிச்சயமா அவங்கள்ட்ட இருக்கும். நான் ஏமாந்துட்டேன், தெரியாம இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நான் இழந்துட்டேன், இது எப்படி மீட்க போறேன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு ஏமாந்த கதை, பணத்தை தொலைத்த கதை ஒன்று உண்டு. ஆனா அதே சமயத்துல நான் எப்பவும் பல வீடியோஸ் சொல்லுவேன், எந்த ஒரு கிரகம் நீசமோ ஒரு ஜாதகத்துல அந்த ஜாதகர் அந்த நீசம் பெற்ற கிரகத்தை எப்படியாவது அச்சீவ் பண்ணிடணும்னு தான் போராடுவார். ஒருத்தருக்கு சந்திரன் நீசம் அப்படின்னா தாய் பாசத்துக்காக ஏங்குறது, இல்ல உணவு கிடைச்சிடணும், உணவுக்கு நம்ம ஏங்கிடக்கூடாது, உணவு நம்ம கிடைச்சிடாம நம்ம தவிச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருப்பார். சூரியன் நீசம் அப்படிங்கிறப்ப எனக்கு கௌரவம் வேணும், மதிப்பு வேணும், எல்லாரும் மதிக்கணும் அப்படின்ற அந்த மதிப்பு, மரியாதை, கௌரவம், இம்பார்ட்டன்ஸ்க்காக ரொம்ப போராடுவாங்க. இங்க குரு நீசம். குரு நீசங்கிறப்ப குழந்தைகளால் மனவேதனை உண்டு. ஆனா அந்த குழந்தைகளை ரொம்ப பேணி காக்குறது இந்த மகர ராசி மகர லக்னம் தான். குழந்தைகள்கிட்ட எப்படி நல்ல பேர் வாங்கிடணும், தான் பெற்ற குழந்தைகள்கிட்டே அவங்க அந்த அன்புக்காக அவங்க எங்குவாங்க. ஏன்னா குரு குழந்தையை குறிக்கும். அப்ப குழந்தைகள்கிட்ட அன்பு காட்டி அவங்க நற்பெயர் வாங்கி அன்பு பாசம் அந்த செல்லம் கொடுத்து இவங்களை மதிக்காம போயிடுவாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு மகர ராசி மகர லக்னம் இந்த இழந்த பணத்தை எப்படியே மீட்டிடணும், நம்ம வாழ்க்கையில எப்படியே பணம் சம்பாதிச்சிடணும், என்னைக்காவது நம்ம பெரிய பணக்காரனா மாறிடணும், பணம் நமக்கு வேணும், பணம் இல்லாத வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த மகர ராசி மகர லக்னம் தான். மறுபடியும் ரஜினி சாரோட கதைக்கு வரேன். அவர் ரொம்ப ஃபேமஸா இப்ப சமீபத்தில் சொல்லியிருந்தாரு, அவமானப்பட்டு ரோட்ல நடந்து வந்தேன், நாம இப்ப நடந்து போயிட்டு இருக்கோம், நாம ஒரு லக்ஸூரியஸா ஒரு கார் வாங்கி அதுல கால் மேல கால் போட்டு உட்காந்து நம்ம கம்பீரமா போய் இறங்கணும்னு நினைச்சார் இல்லையா? அதுதான் மகர ராசி மகர லக்னத்தோட குணாதிசயமே. எப்படியாவது லைஃப்ல நம்ம பணத்தை சம்பாதிச்சு நம்ம பணக்காரனா வாழ்ந்துடணும். ஏன்னா அங்க குரு நீசம் ஆயிடுச்சுன்றப்ப எப்படியா பணத்தை சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். பணத்தின் மீது ஒரு பயமே இருக்கும். இந்த பணம் மட்டும் இல்லைன்னா ஐயோ நாம மனுஷனாவே கருதப்பட மாட்டோம், சொசைட்டில மரியாதையே இருக்காது, இந்த பணத்தை சேகரிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் பொதுவா எல்லாருக்கும் உண்டு. ஆனா இந்த மகர ராசி மகர லக்னத்தாருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா உண்டு. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியால மனவேதனைப்படாத மகர ராசி மகர லக்னமே இல்லை. அதே போல பணத்தை இழந்த பணத்தை திருப்பி சேர்த்துடணும் அப்படின்னு போராடாத ஓடாத மகர ராசி மகர லக்னமே இல்லை. இப்போ மகரத்தின் சிம்பல் பார்த்தீங்கன்னா முதலை, சதுப்பு நிலங்கள்லையும்
தண்ணீர்லேருந்து அது இருக்கும். அப்போது 2 விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். நிலத்திலும் வாழும் நீரிலும் வாழுங்கிறப்ப இவங்க எந்த சூழல்லையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. எனக்கு இப்படி இருந்தால் தான் நான் வாழ்வேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பொறுப்பை வந்து நான் எடுத்துட்டேன், நான் ஜெயிச்சிடணும், இந்த வாழ்க்கையில் நான் ஜெயிச்சே ஆகணும், அதுக்கு சூழல் எப்படி மாறினாலும் அந்த சூழலோடு இசைந்து போய் இணைந்து நான் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற குணம் இருக்கும். ரஜினி சார் வந்து சொல்லுவாங்க, அவருக்கு வந்து கேரவன் வசதி ஏற்படுத்தி கொடுத்தாலும் சரி, அங்கே எந்த வசதி வாய்ப்பு இல்லைனாலும் சரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது கூட சட்டுன்னு இருக்கிற இடத்துல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஷூட்டிங் நிற்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் அந்த மகர ராசி மகர லக்னம் என்ன பண்ணும், எது இல்லை என்றாலும் பரவாயில்லை, நாம் அச்சீவ் பண்ணணும். பசி, பட்டினி, தாகம், போய் வர்றதுக்கு ஒரு நல்ல வாகனம் இல்லை, எதுவும் இல்லைன்னு பரவாயில்ல, எல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்கும், நம்ம வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுவோம். இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குது, ஆனால் நம்ம எப்படியும் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற அந்த வேகம் இருக்கும். ஏன்னா அங்கே செவ்வாய் உச்சம் இல்லையா. செவ்வாய் உச்சங்கிறப்ப ரோஷம் ஜாஸ்தியாக இருக்கும், கோபம் ஜாஸ்தியாக இருக்கும், வீராப்பு, பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது நிலத்திலையும் வாழ்ந்து நீர்லையும் வாழக்கூடிய முதலையை இவங்களுக்கு சிம்பிளாக வச்சுருக்கிறாங்கன்னா, எந்த துறையில் தூக்கி போட்டாலும் அதில் கரை சேர்ந்துருவாங்கன்னு அர்த்தம். அவர்கள் எந்த நிலையிலையும் வாழ்ந்துட முடியும், எந்த அலுவலகத்திலையும் சேர்ந்து போயிடுவாங்க, எந்த மனிதர்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து ஆனால் அச்சீவ் பண்ண வேண்டியதை அச்சீவ் பண்ணிடுவாங்க. இன்னொன்று, இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானங்கிறப்போ கடமையே கண்ணாயிரம், கர்மமே கண்ணு. வேலை செய்யலைன்னா இவங்களால சும்மா இருக்க முடியாது. வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். வேலை செய்கிறது தான் அவங்களுக்கு ஜாலியே, வேலை செய்கிறது தான் அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்டு, வேலை செய்கிறது தான் அவங்களுக்கு ஹாப்பியே. ரிலாக்ஸ்டாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, ரிலாக்ஸ்டாக இருந்தால் வேறு ஏதாவது வேலை பார்ப்பாங்க, வேலை பார்க்கறதாங்க எனக்கு ரிலாக்ஸேஷன். வீட்டு பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசி மகர லக்னத்து பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, எங்கேயாவது போயிட்டு வந்து இந்த ஹாலுக்கும் இந்த கிச்சனுக்கும் எத்தனை தரமாக நடப்பேன் அப்படின்னு இந்த மகர ராசி மகர லக்னத்து பெண்களை அந்த வீட்டார்கள் கேட்பாங்க. ஆமாம், நான் போய் வரதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா, வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குங்க அப்படின்வாங்க. ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காரவன் எங்கேயாவது போய்கிட்டே இருக்கிறது, மனுஷனை வீட்டில் பிடிக்கவே முடியல, இங்கே இருக்கிற மாதிரி இருக்கு, அப்புறம் ஆளை காணும் அப்படின்வாங்க. ஏன்னா அங்கே திருவோண நட்சத்திரம் இருக்குது, திருவோணங்கிறது சந்திரன நட்சத்திரம், அப்போ அது ஒரு பயண நட்சத்திரம், ஒரு இடத்துல பிடிச்சி உட்கார வைக்க முடியாது. அதே மகர ராசிக்குள்ளே தான் உத்திராடம் அப்படிங்கிற சூரியனோட நட்சத்திரம் இருக்குது. அப்போ இவங்க கிட்ட அந்த கோபமும் ஆளுமை குணமும் கர்வமும் தலைகணமும், எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேணாம், எனக்கு எல்லாம் புரியும் அப்படிங்கிற அந்த குணமும் இருக்கும். சில நேரங்களில் இந்த குணம் அவங்களுக்கு பாதகமாக அமைஞ்சிரும். மகர ராசி மகர லக்னம் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கோபம் இருக்கிறது தப்பில்லை, ஏன்னா வந்து நியாயமான விஷயத்துக்கு கோவப்படுவாங்க. வீராப்பு, வேகம், உத்வேகம் எல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு தெரியும், நீ இன்னும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது உண்மையான ஒரு நல்ல மனிதருடைய ஒரு ஆலோசனையை கூட நம்ம உள்வாங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுரும். அப்போ இங்கே உள்ள சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கும்போது இயல்பாகவே மகர ராசி மகர லக்னத்துக்கிட்ட அந்த உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். தலைவலி, வயிற்று வலி, அஜீரண கோளாறுகள், கண் வலி, கண்ணில் தண்ணி வர்றது, கண்ணு சிவப்பாயிடுறது, தலைமுடி உதிர்றது, இதெல்லாமே இந்த மகர ராசி மகர லக்னத்திட்ட இருக்கும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், தாய் பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் உள்ள இருக்கும்போது அவர்கள்ட்ட இயல்பாகவே தாயார் மீது ஒரு மிகுந்த அன்பும் மிகுந்த மரியாதையும் மிகுந்த பாசமும் இருக்கும். ஆனால் தந்தையார் உறவுங்கிறது கொஞ்சம் விலகி தான் இருக்கும். அப்பாவால் மனவேதனை உண்டு, அப்பாவோடு சேர்ந்து பயணிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அப்பா மீது அன்பு இருந்தாலும் ஏனோ ஒன்று அந்த அன்பு போய் முரண்பாடாகவே போய் முட்டிட்டு நிற்கும். அம்மாட்ட பேசுகிற அளவுக்கு ரொம்ப இணக்கமாக அப்பாட்ட அவங்களால நெருங்கி பழக முடியாது. இது 80-90% மேலே. இன்னொரு ஒரு அழகான விஷயம், இந்த மகர ராசி மகர லக்னத்துக்கிட்ட இசை பிரியர்களாக இருப்பாங்க. பாட்டு, சாங்ஸ், இந்த நடனம், அந்த கலை மீது மிகுந்த ஆர்வம் இருக்கும். பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பக்தி பாடலோ சாமி பாடலோ பாட்டு இருந்தால் சந்தோஷம். அவங்களுடைய அத்தனை கவலைகள்ல இருந்துமே அவங்களை விடுவிக்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து அந்த இசை, பாட்டு தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் மியூசிக் டைரக்டர் கேட்பாங்களாம், சார் ஒரு படத்துக்கு 6 பாட்டு, ஒரு 2 பாட்டாவது ஹிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ இந்த இசை வந்து மகர ராசிக்கு ரொம்ப முக்கியம். நிஜமாவே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மகர ராசிக்கு வந்து வீட்டில் இருக்கீங்கன்னா வீட்டில் ஏதாவது பாட்டு ஓடிட்டே இருக்கணும், இல்லை தான் இருக்கக்கூடிய இடத்துலையாவது பாட்டு இருக்கணும், இல்லை ஹெட்ஃபோன் காதில் வச்சுக்கிறது, இல்லை அந்த மியூசிக் சிஸ்டத்துக்காக செலவு பண்ணுறது, பாடல்களை மனப்பாடமாக பாடுறது, அப்படியே உச்சரித்து பாடுறது, ஒரு டிவியில் பார்த்தோன்னே இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது எல்லாமே இந்த மகர ராசி குழந்தைங்கள்ட்ட இயல்பாகவே நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அவங்ககிட்ட அந்த உள்ள அவிட்ட நட்சத்திரம் இருக்குது. அவிட்டம்ங்கிறது வந்து டான்ஸு, பாட்டு, கொண்டாட்டம், இதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா ட்ரம்ஸ் அடிக்கிறது எல்லாமே வந்து அவிட்டத்துக்கான விஷயங்கள். சந்திரன், சூரியன், செவ்வாய் 3 குணங்களும் இந்த மகர ராசி மகர லக்னத்துக்கிட்ட இருக்கும். இந்த மகர ராசி மகர லக்னம் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா சிவன் வழிபாடும், அம்பாள் வழிபாடும், முருகன் வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கேட்டு பாருங்கள், இந்த 3 தெய்வங்களையுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சிவன் கோயிலுக்கும் முருகன் கோயிலுக்கும் போகிறத விரும்பி போகிறது எல்லாமே மகர ராசி மகர லக்னம் தான். கூடவே அவங்க எல்லா அம்பாளும், பெருமாள் கோயில் இருக்க அம்பாலும் சரி, சிவன் கோயில் இருக்க அம்பாலும் சரி, அம்பாளை வணங்குறது மிகப்பெரிய வெற்றி. இவர்களுக்கு பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பாக பலன் கொடுக்கும். திருச்சி ஸ்ரீரங்கநாதரையும் அந்த அம்பாளையும் வழிபடும் போது மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். ஒரு திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையில் இவங்க போய்
அந்த ஸ்ரீரங்கநாதரை பார்த்துட்டு வரும்போது நல்ல பலன்களை இவங்க பரிபூர்ணம் அடைய முடியும். 2வது மகர ராசி மகர லக்னத்துக்கு நான் எப்போதும் சொல்கிறது, மகரம் நிச்சயமாக சிகரம் தொடும். மகரம் தகரமும் தங்கமாகக்கூடிய ஒரு லக்னம் ராசி. நிச்சயமாக மகர ராசிக்கும் மகர லக்னத்துக்கும் ஒரு மகத்தான எதிர்காலம் எப்போதும் உண்டு. நன்றி.